இல்ல எந்த இடத்துல மிஸ் பண்றாங்க திமுக? இல்ல மூளை முடுக்கெங்கும் திமுக தொண்டர்கள் இருக்காங்களான்னு என்ன கேட்டீங்கன்னா ஆமா இருக்காங்க. இருக்காங்க, அது ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் நீங்கள் அவங்க எப்படி பயன்படுத்துறீங்கிறது தான் இங்கே வந்து கொஷின் மார்க். இப்போது நீங்கள் கேட்டீங்க என்னங்க பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கை பற்றி என்னங்க பேசுகிறீங்க? ஒரு காவல் குடியிருப்புன்னு நினைக்கிறேன், சப்ஜெக்ட் டு கரெக்ஷனாக இருக்கலாம், எல்லாரும் பதிவுகளும் போட்டிருக்கிறாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு தனியார் நிறுவன ஐடி ஊழியரை உள்ளே புகுந்து வெட்டி படுகொலை பண்ணிட்டு போயிருக்கான். அதாவது காவலர் குடியிருப்புக்குள்ள. ஆமாம். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கோவையில் ஒரு பெண் இரவு நேரத்தில் ஒரு பெண்ணை என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம். அதன் பிறகு 2-3 நாள்லேயே ஒரு பிள்ளையை வந்து மகிழுந்தில் கடத்திட்டு போகிறான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்படி தொடர்ச்சியாக அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கிறது மட்டும் நீங்கள் வந்து இது ஓகே எல்லா இடத்துல கடந்து போக முடியாது. இன்னொரு இடத்துல பார்த்தேன் முந்தா நேற்று, குழந்தைகள்லாம் பள்ளிக்கூட பேருந்தில் இருக்கிறாங்க, 3 பேர் போதையை போட்டு வந்து அந்த பள்ளிக்கூட குழந்தைகள் இருக்கிற வேன் மீது தாக்குதல் நடத்துறது, ஆபாசமாக பேசுறது, மிரட்டல் விடுக்கிறத பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த நிகழ்வுகள்லாம் பார்த்தா உங்களுக்கு கரெக்ட் பண்ணணும்னு தோணலையா? எல்லாத்துக்கான அடிப்படை ஆதாரமாக இருப்பது போதை, டாஸ்மாக்கு, மெத்து, கொக்கைனு, கஞ்சா, இதெல்லாம் தான். அப்போது வேரில் வெந்நீரை ஊற்றாமல் நீங்கள் தொடர்ச்சியாக என்ன பண்ணுறீங்கன்னா, அவன் கையை உடைக்கிறது, காலை உடைக்கிறது, வாயை உடைக்கிறது, பிளாஸ்டிக் போடுறது, வீடியோ பேச வைக்கிறது, இதுதான் தீர்வு. அதுதான் சார் தீர்வு. இல்லை உடனடி நடவடிக்கை எடுக்கலைன்னாலும் பிரச்சனை தானே. இப்போ கோவை உடனடி நடவடிக்கை என்பது ஒரு குற்றவாளியை தாக்கி அவனை கொலை செய்வது அல்ல.